Hi friends, என் பேர் ஜெயஜனிந்தால் சிங். நேஷனல் ஃபோர்ஸஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கற்பம் மினிஸ்ட்ரி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங். ஆல்ரெடி இது நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் உங்களுக்கு யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இப்போ தமிழ் வெர்ஷன் நம்ம பசங்களுக்காக நான் புரியறதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. செக்ஷன் 1ல் நாம் பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன். டெஃபினிஷன். எஸ்டிமேட்ன்றது ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் ஆஃப் ஒர்க்கும் அதோட ரேட்டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்கிறது தான் எஸ்டிமேட்னு சொல்கிறாங்க. எஸ்டிமேஷன் எஸ்டிமேட்டிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை கால்குலேட் பண்ணுற குவான்டிட்டியும் அதோட காஸ்ட்டு ஒரு ஐட்டம் வைஸில் கொடுக்குறத நம்ம வந்து எஸ்டிமேஷன் அண்ட் எஸ்டிமேட்டிங் சொல்கிறோம். எஸ்டிமேஷன் வந்து எதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான், நம்ம ஆல்ரெடி நம்ம கையில் கொடுத்துருக்க பிளானும் அப்புறம் ஆல்ரெடி செக்ஷனல் வியூவை வச்சும் அது ரெண்டு மெயின்டைன் பண்ணி ஒரு காஸ்ட் போடுறதை எஸ்டிமேஷன் சொல்கிறோம். அப்போ அந்த எஸ்டிமேஷனுக்கு முக்கியமாக தேவையானது ரெண்டு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நமக்கு மெட்டீரியல்ஸோட காஸ்ட் தேவை, லேபரோட காஸ்ட் தேவை. அப்போ மெட்டீரியல் காஸ்ட்டும் லேபர் காஸ்ட்டும் இருந்துச்சுன்னா பிளானும் செக்ஷனை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போட முடியும். எஸ்டிமேஷனை வந்து என்ன பண்ணுறோம், குவான்டிட்டியும் அதோட காஸ்ட்டையும் கால்குலேட் பண்ணுறோம். எஸ்டிமேட்ன்ற டாக்குமெண்ட் அந்த குவான்டிட்டியும் காஸ்ட்டையும் கொண்டு வரது அந்த டாக்குமெண்ட்ல நம்ம ஃபீட் பண்ணுறோம். அப்போ இந்த எஸ்டிமேஷன் எதுக்காக பண்ணுறோம், நெசசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் எஸ்டிமேஷனோட நெசசிட்டி. செகண்ட் என்னன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் நம்ம என்ன செய்ய முடியும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோன் பர்பஸ்க்காக ஃபினான்ஸுக்காக நம்ம மூவ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிருச்சு. அப்போ ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கு இவ்வளோ ரேட் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோ லேபர்ஸ் தேவை, இந்த மெட்டீரியல் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக இந்த ரேட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆல்ட்ரேஷன். ஒருவேளை நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த டைம் மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா அப்ப நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்கு இந்த எஸ்டிமேஷன் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆல்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன். அப்போ டோட்டல் பட்ஜெட் இவ்வளவுன்னு தெரிஞ்சா நம்ம கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வேல்யூவேஷன் ஃபிக்ஸ். அப்போ டோட்டல் பட்ஜெட் இவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பில்டிங்கை நம்ம நாளைக்கு எவ்வளவு ரேட்டுக்கு வேல்யூவேட் பண்ணலாம், எவ்வளவு ரேட்டுக்கு அந்த பில்டிங் விற்க முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஃபிக்சேஷன் ஆஃப் ரேட், ரெண்ட் கால்குலேஷனுக்காகவும் நம்ம பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது இந்த மெட்டீரியல் இவ்வளவு காஸ்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐட்டம் ஆஃப் ஒர்க்கு கேட்டோம் நம்ம எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு கான்ட்ராக்டர் நமக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி நாளைக்கு பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், எந்த காஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம் தெரிஞ்சதுனால நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம டெஃபினிஷன் அண்ட் நெசசிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கிறது குவான்டிட்டி சர்வே. இந்த குவான்டிட்டி சர்வேன்றது யாருன்னா எஸ்டிமேஷனை யாரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் முடியும் டோட்டல் பட்ஜெட் கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க தான் நம்ம குவான்டிட்டி சர்வேன்னு சொல்றோம். அப்போ குவான்டிட்டி சர்வே ஒர்க் என்ன அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவர் என்ன செய்வார், எஸ்டிமேஷன் ஒர்க் பண்ணுவார். என்னென்ன ஒர்க் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஆஃப், ஸ்கொயரிங், அப்ஸ்ட்ராக்டிங் அண்ட் பில்டிங். டேக்கிங் ஆஃப்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க. என்னன்னா ஒரு நம்ம கொடுத்துருக்க பிளானை வந்து நீட்டா மெஷர்மெண்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத நீட்டா ஒர்க் அவுட் பண்றத டேக்கிங் ஆஃப்னு சொல்றோம். ஸ்கொயரிங்ன்றத நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை நீட்டா லென்த் அண்ட் பிரெத் கால்குலேஷன் பண்ணி கால்குலேட்டிங்ல மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரேட் கொடுக்கறத ஸ்கொயரிங் சொல்றோம். இந்த ஸ்கொயரிங் பண்ண மெஷர்மெண்ட் இந்த ரேட்டையும் வச்சு நம்ம டோட்டலா ஒரு பில்ல ரெடி பண்றது அப்ஸ்ட்ராக்டிங் சொல்றோம். அந்த அப்ஸ்ட்ராக்டிங் வச்சு நம்ம பில் ரெடி பண்ணி அதுக்கான காஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்றது பில்டிங் சொல்றோம். இது எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ற பேர் தான் குவான்டிட்டி சர்வே நம்ம சொல்றாங்க. சோ குவான்டிட்டி சர்வே பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மெயினா பார்க்கிறது இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட். இந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட் வந்து 7 விதப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா டீடைல் எஸ்டிமேட், அப்ராக்சிமேட் ஆர் ரஃப் ஆர் preliminary estimate, revised estimate, supplementary estimate, main or sub estimate, annual maintenance estimate, repair estimate and complete estimate. detail estimate ன்றது என்னன்னா ஒரு டோட்டல் ஒர்க்கோட குவாண்டிட்டி எடுக்கிறது நம்ம டீடைல் எஸ்டிமேட்னு சொல்றோம். சோ ஒரு brick work இருந்துச்சு அப்படின்னா brickோட லென்த் பிரெத் டெப்த் எடுத்து இந்த ஒர்க் எவ்வளவு லென்த் குவாண்டிட்டி மெஷர் பண்ணிருக்கோம் அப்படின்றத டீடைல் எஸ்டிமேட் சொல்றோம். அப்போ டோட்டல் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட், ரஃப் அண்ட் preliminary estimate. ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளையண்ட் உங்ககிட்ட வந்து பார்க்க வரப்போது அந்த கிளையண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த பில்டிங் வந்து இவ்வளவு ரேட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல போது நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒர்க் அவுட் பண்ணி இந்த பில்டிங் இந்த ரேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குன்னு தனியா ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை நம்ம செக்ஷன் 2ல பார்க்கலாம். சோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட். ஒருவேளை நான் ஒரு பில்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்த வேண்டியது, அதாவது அமௌண்ட்லயோ இல்ல ஒர்க்லயோ எந்த சேஞ்சஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் ஆட் பண்ற மாதிரி இருந்தாலோ இல்லன்னா அதுல ரேட் வித்தியாசம் இருந்தாலும் அதை நான் ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது ரிவைஸ் எஸ்டிமேட் நம்ம சொல்றாங்க. சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பில்டிங் ஒரு ஸ்டார்கேஸ் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன் போட்டு முடிச்சிட்டேன். திடீர்னு என்னோட கிளையண்ட் என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்டார்கேஸ் எக்ஸ்ட்ரா வாங்க அப்படின்னு சொல்ல போது ஆட்டோமேட்டிக்கா தனியா அதுக்கு சப்ளிமெண்டரி ஒரு எஸ்டிமேட் போடுறது சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் சொல்றோம். சோ மெயின் எஸ்டிமேட் அண்ட் சப் எஸ்டிமேட் என்ன, ஒரு டீடைல் எஸ்டிமேட் போட்டதுக்கு அப்புறம் அதுல டீடைல் எஸ்டிமேட்ல இருந்து இருக்கிற குவாண்டிட்டியை வச்சு நம்ம அமௌண்ட் கொடுக்கறது மெயின் எஸ்டிமேட் சொல்றோம். அது இல்லாம இந்த ஒர்க் முடிய போறது இல்லைங்க. அது இல்லாம எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு, பிளம்பிங் ஒர்க் இருக்கு, சானிட்டரி ஒர்க் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேஷன்லயோ இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட் ரேட் கால்குலேஷன்லயே போடுறது வந்து நம்ம சப் எஸ்டிமேட் ஆர் மெயின் எஸ்டிமேட் சொல்றோம். சோ நெக்ஸ்ட் ஒன்
ஒன் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா நம்ம பில்டிங்கை மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது எந்த ரிப்பேர் இருக்குதோ இல்லையோ பில்டிங் ஒரு லைஃபுக்காகவும் அது வேல்யூவேஷனுக்காகவும் மெயின்டைன் பண்றோம். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ற எஸ்டிமேட் வந்து நம்ம தனியாக ஒரு பட்ஜெட் கால்குலேட் பண்ணி பண்றது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். ஆனா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பார்க்க போது நெக்ஸ்ட் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. இந்த ரிப்பேர் எஸ்டிமேட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பேர் எஸ்டிமேட்ன்றது ஒரு பில்டிங் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் பண்ற எஸ்டிமேட். ஒருவேளை என்னோட பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல கிராக் விழுந்திருக்கு, இல்லைன்னா ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ரீவொர்க் பண்ற மாதிரி இருந்தா தென் ஐ நீட் டு மேக் a ரிவர்ஸ் எஸ்டிமேட். அந்த இடத்துல ரிவர்ஸ் எஸ்டிமேட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அது ரிவர்ஸ் எஸ்டிமேட் பண்றதை நான் என்ன சொல்லுவேன்னா ரிப்பேர் எஸ்டிமேட் சொல்லுவேன். சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எஸ்டிமேட். சோ ஓவராலா என் ப்ராஜெக்ட் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி அதுல சூப்பர்வைசர் சார்ஜஸ், சைட் மார்க்கிங், லேபரோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அது இல்லாம கவர்மெண்டோட இன்சூரன்ஸ், கவர்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் கான்ஃபரன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி டோட்டலா காம்பவுண்ட் வால், கேட், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் இது எல்லாத்தையும் டோட்டலா கால்குலேட் பண்ணி ஒரு டோட்டல் பில்டிங் அதோட பிளிந்த் ஏரியாவோட டோட்டல் பில்டிங்கோட காஸ்ட்டை வச்சு கால்குலேட் பண்றது கம்ப்ளீட் எஸ்டிமேட் சொல்றோம். ஸோ இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ல ரொம்ப முக்கியமான 3 எஸ்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டீடைல் எஸ்டிமேட், அப்ராக்சிமேட், ரஃப் ஆர் preliminary எஸ்டிமேட் அண்ட் கம்ப்ளீட் எஸ்டிமேட். மீதி ரிமைனிங் எஸ்டிமேட்ல நம்ம அப்பப்போ யூஸ் ஆனாலும் இந்த 3 எஸ்டிமேட் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால நம்ம செக்ஷன் 2ல என்ன பார்க்க போறோம்னா அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் பார்க்க போறோம். இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் என்ன, அதுக்கு என்ன டைப்ஸ் இருக்கு, என்ன டைப்ஸ் நம்ம கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு அமௌண்ட்டை நம்ம ஃபேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம செக்ஷன் 2ல பார்க்கலாம். ஸோ நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு புக் ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.